ஏரிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிடக் கோரி மற்றும் விவசாயிகள் பயன்பாட்டிற்கு அஞ்சட்டி அருகே தொட்டல்லா அணை கட்டி தர வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து ஓசூர் துறை சாராட்சியர் அலுவலகத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மனு வழங்கப்பட்டனர். தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான கோரிக்கை மனுவை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் B.K. கணேச ரெட்டி தலைமையில் மனு வழங்கப்பட்டது. அதில் கூறியிருப்பதாவது, கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுகாவில் உள்ள தளி பஞ்சாயத்து யூனியனுக்கு உட்பட்ட சாரண்டப்பள்ளி பஞ்சாயத்து உள்ள வெங்கடகிருஷ்ண ஏரி, ஜெயசெட்டிப்பள்ளியில் ஊராட்சியில் உள்ள தொட்டன் ஏரி, அகலக்கோட்டை பஞ்சாயத்தில் உள்ள அகலக்கோட்டை அருகே சேசன் ஏரி, அதே போன்று சூளகிரி, ராயக்கோட்டை, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளில் உள்ளது. இதனை உடனடியாக அகற்றிட வேண்டும் என கடந்த 4 ஆண்டுகளாக மாவட்ட கலெக்டர் மற்றும் சப் கலெக்டர் அலுவலகங்களில் பல முறை மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளனர். மனுக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நேற்று சப் கலெக்டர் பிரியங்கா அவர்களிடம் மனு வழங்கப்பட்டனர். அதே போன்று அஞ்சட்டி அருகே தொட்டல்லா அணை கட்டுவதற்கு 150 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த இடத்தில் தொட்டல்லா அணை கட்டினால் சுமார் 5000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். இந்த நிலையில் கோணப்பன் தமிழக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில அமைப்பாளராக இருக்கிறேன். இங்க நாங்க இந்த விவசாயிகள்லாம் கூடி நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்து கேட்டுக்கொண்டோம். இங்க இந்த பகுதியினுடைய விவசாயிகளை குறைகளை கேட்டறிய வேண்டும் என்றால் இங்க கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு எங்களை எல்லாம் கூப்பிட்டு அழைத்து பேசினால் விவசாயிகளை தீர்வு காண முடியும் என்று கேட்டதின் பேரில் இங்கே இன்றைக்கு கூட்டம் நடைபெற்றது. விவசாயிகள் பல்வேறு விவசாயிகள் குறைகளை எல்லாம் கேட்டறிந்து பேசினார்கள் நல்ல முறையில். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நான் அக்காத்தாங்க ஏரி அஞ்சட்டி பகுதியில ஒரு அஞ்சட்டி பகுதி மக்களுடைய ஒரு நீராதாரமாக இருக்கின்றது. அதை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதை அரசுக்கு கொண்டு போய் அதை நான் நிவர்த்தி செய்வேன் என்று சொன்னார். அதே போன்று இங்கே நமது மலர்கள் சாகுபடியில் தளி ஒரு கொய்மலர்கள் சாகுபடியில் சிறந்த விவசாயிகளாக இருக்கின்றார்கள். அது சாமந்தி பூ என்ற அந்த சாமந்தி பூ நாற்று நட்டு நிறைய விவசாயிகளுக்கு லாஸ் உள்ளது. அதை நஷ்டீடு மானியமாகவோ நஷ்டீடாகவோ ஏதாவது கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டது பேரில் நான் அரசுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். அதே போன்று அஞ்சட்டி பகுதியில் தொட்டாலா நீண்ட நாள் கோரிக்கையாக ஒன்று இருக்கின்றது. அது தொட்டாலா பிரச்சனை என்று சொன்னால் அது பல கோடிக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் உருவாகி இப்ப சரணாலயம் என்று சொல்லி கைவிட்டு விட்டு உள்ளார்கள். சரணாலயம் அமைப்பதற்கு முன்பாகவே 150 ஏக்கர் முளவடியில் போய் முழுகிறது என்று இது வனத்துறைக்கு ரெவன்யூல, அதாவது 150 ஏக்கராவுக்கு 2 மடங்கு 350 ஏக்கரை எடுத்துக்கான்னு ரெவன்யூல பஞ்சாயத்து தீர்மானம் போட்டு கொடுத்தாச்சு. இப்ப அது அவங்க ரெவன்யூல கொடுத்தோம், அவங்க சரணாலயத்தை ஆயிடுச்சு, 150 ஏக்கரை முழுகடி போகுதுன்னு அது கேன்சல் பண்றாங்க. அது எப்படியாவது அந்த அரசுக்கு அனுப்பி அந்த தொட்டல்லா டேம் கட்டினா அந்த பகுதி மக்கள் 5000 விவசாயிகள் வாழ்வார்கள் என்று நான் நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உங்க பேரு கோணப்பன், தமிழக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் மாநில துணை அமைப்பாளர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர். இது முதல் முறையாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி ஒசூர் சாராட்சியர் அலுவலர்கள் முன்பாகத்தில் நாங்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எதுக்கு பேசுறீங்கன்னா, இன்னைக்கு முதல் முறையாக ஒசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடந்திருக்கு. இதுல அனைத்து துறையினர்கள் வந்தார், சில துறையினர் வரவே இல்லை. இங்கே விவசாயிகள் பல கருத்துக்களை சாராட்சியர் முன் வைத்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன சொல்லுவோம்னா, இப்ப நம்ம முன்னோடி பெரியவர் சொன்ன மாதிரி சூளகிரி தாலுகா, ஓசூர் தாலுகா, அதே போல தேங்கனிக்கோட்டை தாலுகா, அதே போல அஞ்சட்டி தாலுகா, இந்த பகுதியில இருக்கக்கூடிய அனைத்து விளைநிலங்களில் காற்று யானைகள் அதிகமா நுழைஞ்சு பயிர் சேதாரம் படுத்தது. இதே போல 2வது வனவிலங்குகள் பட்டியலிருந்து காற்றுப்பணியை நீக்கம் செய்யணும்னு பல நீண்ட நாள கோரிக்கை தமிழகம் முழுவதுமே எல்லா விவசாய சங்கத்திலையும் எல்லா பொதுமக்களும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அரசாங்க கவனத்துக்கு இன்னும் அது போகவில்லை. ஏனென்றால் இப்ப நாம இதுக்கு எதுக்கு சொல்றீங்க, இந்த காற்றுப்பணின்னா இப்ப நம்ம சாமந்தி மலர் போட்டு இருக்குங்க, இந்த சென்டியல்லோ
அதே போல மேரிகோல்டு 2 போட்டிருந்தா செடி ஒன்னொன்னு அப்படியே சாவுது. எதுக்குன்னா உள்ள வந்து இந்த வெள்ளம் பூச்சி வருது. இந்த பூச்சிக்கு மருந்து இதுவரையுமே வந்து நம்ம அரசாங்கத்துல வந்து தோட்டக்கலை அதிகாரிகளாகட்டும் வேளாண்மையாகட்டும் யாருமே வந்து ஆய்வு பண்ண மாட்டார். ஆய்வு பண்றதுக்காகனா எதுக்கு சொல்றீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம மனு கொடுக்கிறோம். இதே போல விவசாயிகளுக்கு வந்து மேற்கு மாவட்டத்தில் வந்து சாமந்தி நாத்து வந்து தோட்டக்கலை மூலமா வந்து நமக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க 5 ஆண்டுகளை கோரிக்கை வைக்கிறோம். ஆனா இதுவரையும் கிடையாது. அதே போல வந்து எல்லா விதமான நாற்றுகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். இதுக்கு வந்து அரசாங்கம் நாங்க எழுதி மேலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க தவிர இன்னும் இதுவரையும் பேச்சுவார்த்தையில இருக்கு, இன்னும் எதுவுமே வரவே இல்லை. இதே போல வந்து லைட் போடுறதுக்கு இப்ப அமைச்சர் வந்தாரு. அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து உங்க கருத்து கூட்டத்துல வந்து சேலத்துல வந்து எல்லாம் போய் சேலத்துல கேட்டாரு, என்ன உங்க ஏரியாவில என்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் கருத்து கேட்கறோம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க என்ன சொன்னீங்கன்னா, சாமந்தி மலர்கள் போடுறதுக்கு இரவு நேரத்துல வந்து லைட் போடுறதுக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லி நாங்க மனு கொடுத்தோம். ஆனா வந்து ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் செலவு எப்படின்னா, ஒயரு பல்பு 180 பல்ப் போடணும் ஒரு ஏக்கராக்கு. இதே போல குச்சிகள் இது எல்லாமே போட்டு நீங்க வந்து அரசாங்கத்துல இது இழப்பீடு 1 லட்சம் ரூபாய் தொகையா விவசாயி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம கேட்டு இருக்கிறோம். ஆனா வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்துல வந்து நம்ம மாவட்ட சார்பாக எதுவுமே அங்க வந்து சட்டமன்ற இதுல வந்து கோரிக்கை அறிவிக்கவில்லை. அதே போல நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அது மூச்சு தெரிந்து கூட பேசவே இல்லை. ஒரு பக்கம் காற்று யானைகள், ஒரு பக்கம் காற்று பன்னிகள். இந்த காற்று பன்னிகளால அரசாங்கம் என்ன உபயோகம் இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம மாணவர்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு புள்ளிதான் பெற்றுறாரு. காற்று பன்னி வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து 10 குட்டி 12 குட்டி போடுது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட 10 மடங்கு அதிகமா காற்று பன்னி இருக்குது. இந்த காற்று பன்னி ஏதாவது சென்சஸ் கணக்கெடுத்து இது ஓட்டு போட்டு வச்சு இது சட்டமன்றத்தில் ஏதாவது அமைச்சர் பொறுப்பு கொடுத்து ஏதாவது உகார் வைக்கிறாங்கன்னா நம்ம மக்களுக்கு தெரியாம இருக்குது. இதே போல இப்படி இருக்கும்போது நீண்ட நாள கோரிக்கை இந்த காற்று பன்னிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளால வந்து சுற்றுக்கொள்றதுக்கு அனுமதி உண்டு. ஆந்திரா மாநிலத்தில், கர்நாடகா, ஆனா நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லை. ஏன்னா இப்ப பொன்முடியை சொன்னாரு, காற்று பண்ணியே சுட்டு கொள்றதுக்கு அனுமதி நாம வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்து இருக்கிறது எந்த விதமான தவறான முறையில் இந்த அரசாணையை மாற்றணும். இந்த அரசாணை மாத்தாத போனா விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் மொட்டைக்கோசு, பூக்கோசு, முள்ளங்கி, கேரட்டு, வேர்க்கடலை, ராகி, சோளம், நெல், அவரை எதுவுமே வைக்கிறது இல்லை. காட்டு பண்ணி எல்லாமே சாப்பிடும். கடலக்காய் நாங்க விதை போட்டீங்கன்னா அன்னைக்கு நைட் அந்த விதையே சாப்பிடும். அந்த லைன் பிடிச்சி அப்படியே உள்ளே இருக்க விதையை சாப்பிடும். இப்படி இருக்கும்போது பல பிரச்சனைகளுக்கு வந்து நாங்க மனுக்கள் கொடுத்தோம். இதே போல வந்து தோட்டக்கலை, வேளாண்மை, இப்போ நம்ம பெரியவர் சொன்ன மாதிரி ஏரி ஆக்கிரமிப்புகள், அதே போல வந்து பாதைகள் ஆக்கிரமிப்புகள் எது கொடுத்தா கூட இதுவரையும் நம்ம 2020 மனு கொடுத்தா இதுவரையும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் அகற்றம் செஞ்சவில்லை. இதுக்கு மேலாக வந்து நாம கொடுத்த மனுக்களுக்கு வந்து டெய்னிக்கோட்டை தாலுக்கால இப்ப நம்ம தாசப்பா தலைவர் இருக்கிறாரு, நம்ம பெரியவர் மாதனையா இருக்கிறார், இவங்க நம்ம ஜக்கரி கிருஷ்ணப்பா இருக்கிறாரு. அனைவரும் நாம கொடுத்த மனுக்களுக்கு எந்த பிடிஓவும் ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து எதுவுமே வந்து தக்க நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன் என்றால் இதுக்கு உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க சொல்லணும். ஆனா அவங்க சொல்ல மாட்டார். சொன்னா கூட இவங்க வந்து யாருமே வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டார். தளி பிடிஓ ஆபீஸ்ல கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. தளி பிடிஓ ஆபீஸ் மாதிரி ஒரு மோசமான பிடிஓ ஆபீஸ் இந்த தமிழ்நாட்டில் இருக்குதே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நம்ம சங்கத்தின் சார்பாக நான் வன்முறையாக நான் பிடிஓ ஆபீஸ் அலுவலகத்தை இருக்க கண்டிக்கின்றோம். இப்ப சாராட்சியர் அலுவலகத்துல வந்து மனு கொடுத்திருக்கிறேன். முதல் வந்து மீட்டிங் இன்னைக்கு. அடுத்த மனுக்களுக்கு என்ன நடவடிக்கை வருதோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அடுத்த முறை வந்து எல்லா விவசாயிகளை திரட்டி நம்ம தாலுகா ஆபீஸ் முன்னாடியோ பிடிஓ ஆபீஸ் முன்னாடி எங்கே ஒரு போராட்டம் அறிவிக்கணும், ஆர்ப்பாட்டம் செய்யணும் அப்படின்ட்டு அடுத்த கட்டமாக நம்ம விவசாய சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இந்த கூட்டத்தில் இங்க நின்று இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்குமே நான் நம்ம சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரு எங்க பேர் BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்.